ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் தலைமைத்துவத்துக்கான 8 முக்கிய கொள்கைகள். ஒரு சிறந்த தலைவர் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். தலைவன்னா கொள்கைகளோட வாழ வேண்டாமாப்பான்னு எல்லாரும் பேசுவாங்க. இதெல்லாம் சும்மான்னு நினைப்போம். ஆனா இந்த கொள்கைகள் நிஜ வாழ்க்கையில கண்டிப்பா மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே சிறந்த தலைவர்கள் இருக்கிறதுனாலதான் பெருசா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. எல்லா தலைவர்களும் தனித்துவம் வாய்ந்தவங்க. ஒரு தலைவன் இருந்தா மட்டும்தான் ஒரு நாடு முன்னேறும், ஒரு இடம் முன்னேறும்னு சொல்றாங்க. அது ஏன்? அப்படி நார்மல் மனுஷங்க ஃபாலோ பண்ணாத எந்த கொள்கைகளை தலைவர்கள் ஃபாலோ பண்றாங்க? 8 முக்கியமான தலைமைத்துவ கொள்கைகள் என்ன? இத பத்தி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இன்னும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. தலைவர்களுக்கான கொள்கைகள்னா என்ன? தலைவர்கள்னா இப்படிதான் இருக்கணும், இததான் செய்யணும் அப்படிங்கிற வழிகாட்டி மாதிரி தான் இது. ஏன்னா ஒரு கூட்டத்தையே அவங்க வழிநடத்த போறாங்க, ஒரு சமூகத்தையே மேனேஜ் பண்ண போறாங்க. அதனால அவங்களுக்குன்னு சில கொள்கைகள் தேவை. அதுபடி நடந்துகிட்டாதான் எந்த சச்சரவும் இல்லாம தன்னோட மக்களை வழிநடத்தி கூட்டிட்டு போக முடியும். இந்த கொள்கைகள் எல்லாம் சரியான பாதையை காட்டும். இந்த வழியில தான் நீ போகணும், இப்படிதான் நீ முடிவெடுக்கணும், நீ இந்த யுக்திகள் எல்லாம் பயன்படுத்தணும்னு எல்லா சூழல்லையுமே அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கும். இந்த டீம் இப்படிதான் செயல்படணும்னு ஒரு ஊக்கம் கொடுக்கும். சிறந்த தலைமைத்துவ கொள்கை அந்த டீம்ல இருக்க மக்களையும் ஊக்குவிக்கும். நாமளும் இந்த கொள்கைகள் படி நடந்துக்கணும், நம்மள சுத்தி சப்போர்ட்டிவான சூழலை உருவாக்கணும். இப்படி ஊக்கத்தோட மத்த எல்லாருமே செயல்படவும் செய்வாங்க. பச்சோந்தி மாதிரி சூழலுக்கு ஏற்ப மாறாம எந்த சூழலா இருந்தாலும் எப்பவும் இருக்க மாதிரி நிலையா மட்டுமே இருக்கணும். தான் செய்யற செயல்கள் எல்லாத்துலயும் தலைவர்கள் நிலையா இருந்தா நம்பிக்கை உருவாகும், நிலையான ஆற்றல் உருவாகும். அம்மா அப்பா எப்பவுமே நிலையா இருந்தாதான் பிள்ளைங்களையும் நிலையா வாழ வைக்க முடியும், அவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்க முடியும். இப்படி கொள்கைகள் இருந்தாதான் நம்மளால எதை செஞ்சாலும் கன்சிஸ்டன்டா வாழ முடியும். புதுசா ஒரு இடத்துல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். மாற்றங்கள் வந்தா அதுக்கேத்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கணும். எந்த சூழல் எப்ப எப்படி மாறினாலும் சரி, இந்த கொள்கைகளை தான் நான் ஃபாலோ பண்ணணும்னு செட் பண்ணிட்டா அதை வச்சு எந்த சூழல் மாறினாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். இல்ல வேற சூழலுக்கு வேற கொள்கை வேணும்னா கூட கொஞ்சமா அதை நம்ம மாத்திக்கிட்டா போதும். அப்போல்லாம் காட்டுல எந்த விலங்கு வேணாலும் வேட்டையாடி சாப்பிடுவாங்க. ஆனா காலங்கள் போக போக காட்டு விலங்குகளோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சது. அப்புறமா தான் கவர்மெண்ட் அந்த கொள்கையை மாத்தி இனி யாரும் வேட்டையாடக்கூடாதுன்னு சட்டம் கொண்டு வந்தாங்க. அப்ப காட்டு விலங்க வேட்டையாடுறது தான் வீரம் மிகுந்த செயலா பார்க்கப்பட்டுச்சு. பிளஸ் சமூகத்துல ஒரு கொள்கையா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா காலங்களுக்கு ஏற்ப நம்ம மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கும். அப்ப நம்ம மாத்திக்கலாம், இல்லைன்னா ஆல்ரெடி இருக்க கொள்கையவே வச்சு நம்ம எல்லா சூழலுக்குமே அடாப்ட் ஆகிக்கலாம். இந்த கொள்கைகள் அந்த டீம்ல இருக்க எல்லார்கிட்டயுமே பேச வைக்கும், எல்லாரையுமே பேச வைக்கும். அந்த டீம்ல இருக்க ஒவ்வொருத்தரும் இதுதான் நம்ம வேலைன்னு புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் எந்த தகவலும் தப்பா யாருக்கும் போய் சேராம பெஸ்டா மிஷன் நிறைவேறும். ஒரு தலைவன் டீம்ல இருக்க எல்லாரோடையுமே கலந்து ஆலோசிக்கணும், எல்லார் சொல்றதையுமே கவனிக்கணும், எல்லாரோட பேச்சையும் கேட்டுதான் தெளிவான முடிவுகளை எடுக்கணும். இதெல்லாம் தான் கொள்கைகள் கொடுக்கிற நன்மைகள். சிறந்த தலைவர்கள் 8 முக்கியமான கொள்கைகளை ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த 8மே அவங்களையும் சரி, அவங்க டீம்ல இருக்கவங்களையும் சரி, அவங்களோட நிறுவனத்தையும் சரி உயரத்துக்கு கொண்டு போகும். அதுல நம்பர் 1, கோல் செட் பண்றது. ஒரு சிறந்த தலைவன் தான் நினைக்கிறத எல்லாரும் ஆசைப்படுறத நிஜமாக்குவான். ஆசைப்பட்டதை ரியாலிட்டிக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு கோல்ஸை செட் பண்றது ரொம்பவே முக்கியம். கோல்ஸை சிறந்த முறையில செட் பண்ணணும்னா அதுக்கு என்ன வேணுங்கிறது நமக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும். நல்ல கோல் செட்டிங் முறைனா அது ஸ்மார்ட் கோல்ஸ் தான். அதாவது அது ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும், மெஷர் பண்ண முடியணும், ஆக்ஷனபிளா இருக்கணும், ரெலவெண்டா இருக்கணும், டைம் பவுண்டா இருக்கணும். புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்ம வைக்கிற கோல் குறிப்பிட்டதா இருக்கணும், அளக்கக்கூடியதா இருக்கணும், செயல்படக்கூடியதா இருக்கணும், நிஜத்துல சாத்தியப்படக்கூடியதா இருக்கணும், கரெக்டான ஒரு டைம்குள்ள முடிக்கிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஸ்மார்ட் கோல்ஸ் தான் நிறுவனத்தோட எதிர்காலத்துக்குமே நன்மையை கொடுக்கும். எந்த யுக்திகளை வேணாலுமே இந்த இலக்கு முறைய வச்சு நம்மளால நிறைவேற்றிக்க முடியும். இதை தாண்டி ஒரு சிறந்த தலைவன் தான் இந்த கூட்டத்துக்கு என்ன பொறுப்புல இருக்கேன், நான் எப்படிப்பட்ட பதவியில இருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும். தன்னோட தலைமைத்துவத்தை உதாசீனப்படுத்திட கூடாது. நான் தான் இங்க எல்லாரையும் வழி நடத்தணும்னு அந்த தலைவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இப்படி இலக்க வச்சாதான் நன்மைகள் எல்லாம் அடைய முடியும்னு நல்லா புரிஞ்சிருந்தாதான் அவனுக்கும் நல்லது, அவனோட டீமுக்கும் நல்லது. பக்காவா கோல் செட் பண்ணிட்டா அவனையும் அவன் டீமையும் யாராலையும் அடிச்சுக்க முடியாது. 1960களில் யுஎஸ்க்கும் சோவியத் யூனியனுக்கும் போர் நடந்துட்டு இருந்தது. சோவியத் யூனியன் ஆல்ரெடி விண்வெளியை நல்லாவே ஆராய்ச்சி பண்ணிடுச்சு. முதல் ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்டையுமே அனுப்புனாங்க, முதல் ஹியூமனையும் அவங்க தான் அனுப்புனாங்க. அந்த டைம்ல ஜான் எஃப் கெனடி தான் யூஎஸ் பிரசிடென்டா இருந்தாரு. May 25, 1961 அவர் ஒரு கிளியர் கோலை மக்கள் முன்னாடி செட் பண்ணாரு. இந்த 10 வருடங்கள் முடியறதுக்குள்ள இந்த தேசம் ஒரு இலக்கு அடையும்னு நான் நம்புறேன். மனுஷன் நிலால போய் நிக்கணும், திரும்ப பத்திரமா பூமிக்கு வரணும் அப்படின்னு சொன்னாரு. இந்த இலக்குல எந்த அளவு தெளிவு இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்பெசிபிக், மனுஷனை நிலாவுல இறக்கணும், திரும்ப பத்திரமா பூமிக்கு கொண்டு வரணும். அடுத்து மெஷரபிலிட்டி, இதை அடைய முடியுமா முடியாதான்னு நம்மளால ஈஸியா மெஷர் பண்ண முடியணும்.
அச்சீவபிள். வேற ஒரு நாடு நிலாக்கு போயிருக்காங்க. அப்ப இது நம்ம அடையக்கூடிய ஒரு கோல் தான். ரெலவன்ஸ். சோவியட் யூனியன் பண்ணதுக்கு ஏத்த மாதிரி தான் இதுவும் இருக்கு. அடுத்து டைம் பவுண்ட். 10 வருஷத்துக்குள்ளன்னு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்ப அதுக்குள்ள நம்ம அடைஞ்சாகணும். இப்படி கென்னடி அப்பவே ஸ்மார்ட் கோலை செட் பண்ணிருக்காரு. அதே மாதிரி அவரோட டீமும் சாதிச்சு காட்டினாங்க. அடுத்து 2வது கொள்கை, நேர்மையோட நடந்துக்கணும். இதான்ப்பா எங்க கம்பெனி ரூல்ஸ்ன்னு பெரிய பெரிய எழுத்துல பேப்பர்ல எழுதிருப்பாங்க. நாங்க வல்லவங்க, நல்லவங்க, நாளும் தெரிஞ்சவங்க, இப்படி இருப்போம் அப்படி இருப்போம்னு வெறும் பேப்பர்ல மட்டும் எழுதியிருந்தா போதாது, அதை ஃபாலோவும் பண்ணணும். எங்க கிட்ட வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸுக்கு வாரத்துல 2 நாள் லீவு, அவங்களோட மென்டல் ஹெல்த் தான் எங்களுக்கு முக்கியம்னு பேப்பர்ல எழுதிருப்பாங்க. ஆனா நைட் டியூட்டி, எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ்ன்னு அவங்கள நல்லா வேலை வாங்குவாங்க. நல்லதை செஞ்சு காட்டணும், சொன்னா மட்டும் பத்தாது. ஒரு தலைவன் தான் என்ன சொல்றானோ அதை செஞ்சு காட்டணும். அவனுக்கு சில வேல்யூஸ் இருக்கும், அவனோட தலைமைத்துவத்துக்குன்னு வேல்யூஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே அவன் கரெக்டா ஃபாலோ பண்ணி ஆகணும். சிறந்த தலைவன் நேர்மையா ஓப்பனா இருக்கணும். சும்மா எல்லாத்தையும் மறைச்சு வச்சுக்க கூடாது. மக்களுக்கு நல்லவனா காட்டிக்கிட்டு சைட்ல கோல்மால் வேலை செய்யக்கூடாது. தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன், தனக்கு மட்டும் காசு வந்தா போதும், மக்களுக்கு ஏன் போய் சேரணும்னு சுயநலமா இருக்கவன் ஒரு உண்மையான தலைவன் கிடையாது. மிலிட்ரி, போலீஸ் சர்வீசஸ்லாம் பெரிய ஆபீசர்ஸ் எப்படி இருப்பாங்க? அவங்கள பார்த்தாலே கீழே இருக்கவங்க மரியாதை கொடுப்பாங்க. அந்த மாதிரி தலைவனை பார்த்தா ஒரு மரியாதை தானா வரணும். இதுதான் எங்களோட எத்திக்ஸ். என்னோட டீம்ல இருக்கவங்க இப்படிதான் இருக்கணும்னு ஒரு தலைவன் ரூல்ஸை போட்டு அது எல்லாரையும் ஃபாலோ பண்ண வைக்கணும். இதுதான் அந்த நிறுவனத்தோட மரியாதையை பாதுகாக்கும். நீண்ட காலம் அந்த நிறுவனம் பெஸ்டாவும் இயங்கும். 1789 இருந்து 1797 வரைக்கும் யுஎஸோட பிரசிடென்டா இருந்தது ஜார்ஜ் வாஷிங்டன் தான். அவரு 2 முறை பிரசிடென்ட் ஆனாரு. 3வது முறை நான் மாட்டேன்னு சொல்லிட்டாரு. 1796 எல்லார் முன்னாடியும் ஃபேர்வெல் அட்ரஸ் கொடுத்த டைம்ல நான் எதுக்காக இந்த பதவியை விட்டு விலகுறேன்னு காரணத்தோட சொன்னாரு. என்ன காரணம்னா, அவருக்கு ஜனநாயகத்து மேலதான் அதிக நம்பிக்கை. அதே மாதிரி ஒரே ஒருத்தர் கையில மட்டும் எல்லா பவரும் எல்லா காலங்கள்லயும் இருந்தா அதோட ஆபத்தும் அதிகமானது. நாட்டோட நல்லதுக்காக நான் இந்த பதவியில இருந்து விலகுறேன். என்னோட இந்த முடிவு எதிர்கால தலைவர்களுக்கு உதாரணமா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாரு. பட் 1951 தான் இதை சட்டமா மாத்தினாங்க. பிரசிடென்டா நிக்கிறவங்க 2 முறை தான் ஆட்சி பிடிக்க முடியும், அதுக்கு மேல இருக்கக்கூடாதுன்னு சட்டமாக்குனாங்க. நேர்மையா நியாயத்தோட அவர் அந்த பதவியில இருந்தாரு. அதுல இருந்து விலகவும் செஞ்சாரு. இப்படிப்பட்ட நேர்மை தான் ஒரு தலைவனுக்கு தேவை. அடுத்து நம்பர் 3, முடிவெடுக்கிற திறன். மானே தேனே பொன்மானேன்னு மேடையேறி பேசுறது மட்டும் தலைமைத்துவம் இல்ல, ரிசல்ட்ல அதை காட்டணும். நிஜத்துல சரியான முடிவெடுத்து நல்லத மக்களுக்கு செய்ய வைக்கணும். நல்ல தலைவன் அவனா மட்டும் டிசைட் பண்ணி இது சரி இது தப்புன்னு முடிவெடுக்க மாட்டான். எல்லார்கிட்டயும் ஒப்பீனியன் கேட்பான். எல்லா சைட்ல இருந்தும் தகவல்களை சேமிப்பான். இதை செஞ்சா என்ன பலன், என்ன பிரச்சனைன்னு பாசிட்டிவ் நெகட்டிவ்னு எல்லா சைடையும் பாப்பான். எல்லாரோட பங்களிப்பையும் உள்ள கொண்டு வருவான். தகவலை சேமிச்சு அது சரியா தப்பான்னு நல்லா அனலைஸ் பண்ணி அப்புறமா தான் முடிவுகளை எடுப்பான். அவன் எடுக்கிற முடிவு எதிர்காலத்துக்கும் ஏத்த மாதிரி இருக்கும். அவன் தொலைநோக்கு பார்வையோட சிந்திச்சுதான் முடிவுகள் எடுப்பான். முடிவெடுக்க தெரியாதவன் சிறந்த தலைவனா இருக்கவே முடியாது. எடுக்க தெரியலனா அது அவனுக்கும் பிரச்சனை, அவன் கூட இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை. April 11, 1970 நாசா அப்போலோ 13 அப்படிங்கிற ஸ்பேஸ் கிராஃப்டை லான்ச் பண்ணாங்க. அது நிலவுல லேண்ட் ஆகணும். ஆனா April 13 அன்னைக்கு அதோட ஆக்சிஜன் டேங்க் வெடிச்சிருச்சு. விண்கலம் சுழல ஆரம்பிச்சுது. அதுல இருந்த 3 ஆஸ்ட்ரோனட்ஸ் ஆபத்துல சிக்கினாங்க. நிலாவுல போய் இறங்க முடியல. அதுல இருந்து அவங்க உயிருக்கும் உத்தரவாதம் இல்ல. சோ அந்த ஃபிளைட்டோட டிரெக்டரான ஜீன் கிரான்ஸும் அவரோட டீமும் அந்த சூழலை வேகமா அசஸ் பண்ணாங்க. ஆக்சிஜன் இல்ல, அப்போ லைஃப் சப்போர்ட் வேணும்னு நினைச்சாங்க. இருக்க கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் கரண்ட், கொஞ்சம் காத்த வச்சு சமாளிச்சாங்க. லைஃப் போர்ட்னு சொல்லப்படுற லூனார் மாடியூலை யூஸ் பண்ண முடிவு செஞ்சாங்க. ஏன்னா அதுக்குன்னு தனி பவர் சிஸ்டம் இருக்கு, தனி லைஃப் சிஸ்டம் இருக்கு. கார்பன் டை ஆக்சைடு அதிகமா வெளியேறாம இருக்கவும் நிறைய முயற்சிகள் செஞ்சாங்க. உள்ள இருக்க ஆஸ்ட்ரோநாட்ஸும் பூமியில இருந்த ஆளுங்களும் தெளிவா பேசிக்கிட்டாங்க. அவங்க சொன்னதெல்லாம் விண்கலத்துல இருந்த ஆஸ்ட்ரோனட்ஸ் கவனமா கேட்டாங்க. எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் சேர்ந்து உடனே பிரச்சனையை சரி பண்ணி பறக்கிறதுக்கு புது ஏற்பாடுகளை செஞ்சு எல்லாரும் பூமியில சேஃபா லேண்ட் ஆனாங்க. அந்த சூழல்ல அவங்க எடுத்த முடிவுகள் தான் அவங்கள சேஃபா பூமியில லேண்ட் ஆக வச்சிருக்கு. இப்ப அடுத்து நம்பர் 4, தெளிவான பேச்சுவார்த்தை. ஒரு சிறந்த தலைவன் எந்த பிரச்சனையா இருந்தாலும், ஏன் இடியே விழுற போட்டி விவாதமா இருந்தாலும் எல்லாத்தையுமே சரியா செய்வான். அப்படி அவனோட பேச்சு இருக்கும். இதுதான் என் ஐடியா, இதுதான் நம்ம செய்ய போறோம்னு தெளிவா கட் அண்ட் ரைட்டா பேசுவான். மத்தவங்க என்ன பேசுறாங்கன்னு நல்லா கவனிக்கவும் செய்வான். இதை தாண்டி தன்னோட டீம்ல எல்லாரையும் மோட்டிவேட் பண்ண, நீ இதை பண்ணல, சூப்பர்டா, வெரி குட், கீப் கோயிங், ஹே இனி இந்த மாதிரி பண்ணாத, இது செட் ஆகாது, இப்படி பார்த்து ஃபீட்பேக் கொடுப்பான். அவங்க செஞ்சது சரினா அதுக்கு பாராட்டுகள், அதுவே அவங்க செஞ்சது தப்புன்னா அவங்க கஷ்டப்படுற மாதிரி எதுவும் சொல்லாம சரியான முறையில சொல்லி புரியவும் வைப்பான். தான் டீம்ல இருக்க எல்லாரையும் தனியா இருக்க விடாம எல்லார் கூடயும் பேச வைப்பான், கலந்து ஆலோசிக்க வைப்பான். இது மூலமா மத்தவங்களும் தங்களோட அனுபவங்களை பகிர்ந்துப்பாங்க. எல்லாரும் புது திறன்களை வளர்த்துப்பாங்க, அறிவை வளர்த்துப்பாங்க. சோ ஒரு நல்ல தலைவன் எல்லாருமே வளரணும்னு நினைப்பான், அவங்களுக்கு சப்போர்ட்டிவாவும் இருப்பான். அடுத்து நம்பர் 5, எம்பத்தி இருக்கணும்.
தலைவனா இருந்தா ஜஸ்ட் புத்திசாலியா இருந்தா மட்டும் போதும்னு இல்ல, உணர்வு பூர்வமான அண்டர்ஸ்டாண்டிங்கும் அவனுக்கு இருக்கணும். தலைவன் அவங்கள மதிச்சு கவனிக்கிறான்னா மக்களும் நல்லாதான் ஃபீல் பண்றாங்களா, மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, எப்படி ஃபீல் பண்றாங்கன்னு தலைவனால நல்லா புரிஞ்சுக்க முடியும். அடுத்தவங்க நிலைமையில இருந்து யோசிச்சுதான் எல்லாமே செய்வாங்க. ஒரு இடத்துல 4-5 பேர்னு ஒன்னா இருக்கப்போ சில மனஸ்தாபங்கள் ஏற்படும், பிரச்சனைகள் வரும். இதெல்லாமே நார்மல் தான். ஆனா அதை ஊதி பெருசாக்கிட கூடாது. தலைவன் அந்த பிரச்சனைகள் எல்லாம் கவனிச்சு உடனே சரி செய்யணும். தேவையில்லாம அந்த பிரச்சனைகளை வளரவிடக்கூடாது. சீக்கிரமே தீர்வு கண்டுபிடிச்சு 2 பக்கமும் சமாதானத்தை உருவாக்கி விடணும். தலைவர்கள் அப்பப்ப வழிமாறி போய் தவறுகள் செய்யறதெல்லாம் சகஜம்தான். ஆனா அதே தவறையே தொடர்ந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. அதே தவிர திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. இதுதான் பிரச்சனையை உண்டு பண்ணும். ஒரு தடவை தப்பு நடந்துட்டா அதுல இருந்து கத்துக்க வேண்டிய பாடங்களை கத்துக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி தன்னோட ஸ்கில்ஸை மாத்திக்கணும். வெவ்வேறு நல்ல வழிகளை ஃபாலோ பண்ணணும். அடுத்து நம்பர் 6, தொடர்ந்து கத்துக்கிறது. எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் எழுறது. கஷ்டமான சூழல்லையும் நீங்க எப்படி சரியா வேலை பாக்குறீங்க அப்படிங்கிறது தான் தலைமைத்துவத்தோட உண்மையான பரீட்சையை. டெஸ்ட் பண்ணுவாங்க. கஷ்டமான சுச்சுவேஷனை உருவாக்கி டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுலயும் தலைவன் சரியான முடிவெடுத்து செயல்படணும். பணிவோட நடந்துக்கணும். தானும் வளரணும், தான் மக்களும் வளரணும்னு நினைக்கணும். ஏதாவது தப்பு நடந்ததும் நீதாண்டா இதுக்கு காரணம்னு அடுத்தவங்க மேல பழிய போடாம, அவங்கள குறை சொல்லாம தன்னோட தவற தான் ஒத்துக்கணும். தப்பு பண்ணிட்டா நான் தான் பண்ணேன்னு ஏத்துக்கிறதுக்கும் பெரிய தைரியம் வேணும். சரி, ஏதோ தப்பு நடந்து போச்சு, கீழே சரிஞ்சு விழுந்துட்டாங்க அப்படின்னா அப்படியே வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிடக்கூடாது. எத்தனை முறை கீழே விழுந்தாலும் எழுந்துக்கணும். பாசிட்டிவான ஆட்டிடியூடோட செயல்படணும். மாற்றத்தை கொண்டு வரணும். எப்பெல்லாம் இம்ப்ரூவ் ஆகலாம்னு பார்க்கணும். சின்ன சின்ன சேஞ்சஸை செஞ்சு முன்னேறிட்டே இருக்கணும். வாய்ப்புகளை நழுவ விடக்கூடாது. தோல்வியே பார்த்தாலும் பயப்படக்கூடாது. தோத்தாலும் சோர்ந்துடக்கூடாது. கீழே விழுந்தாலும் நம்பிக்கையோட திரும்ப எழுந்து வரணும். எப்போல்லாம் தேவையோ அப்பெல்லாம் முன் வந்து மாற்றங்களை கொண்டு வரணும். சோ ஒரு நல்ல தலைவன் எத்தனை முறை தோத்தாலும் நம்பிக்கையை விட்டுறக்கூடாது. பிளஸ் தொடர்ந்து எல்லாத்துல இருந்தும் பாடங்களை கத்துக்கிட்டே இருக்கணும். மகாத்மா காந்தி சுதந்திரத்துக்காக போராடின டைம்ல அவருக்கு எவ்வளவோ தோல்விகள் வந்தது. தொடர்ந்து நிறைய கத்துக்கிட்டே தான் இருந்தாரு. பல முறை ஜெயில அடைச்சாங்க, வன்முறை நடந்தது. ஆனாலும் அஹிம்சை தான் முக்கியம்னு அதுல காந்தி நிலையா இருந்தாரு. ஒவ்வொரு முறை போராட்டம் பண்றப்பவும் ஒவ்வொன்ன கத்துக்கிட்டாரு. உப்பு சத்தியாகிரகத்துலலாம் நிறைய பாடங்களை கத்துக்கிட்டாரு. பல விமர்சனங்கள் அவர் மேல வந்தது. அவர் பேச்ச மீறி சிலர் வன்முறையை கையில் எடுத்தாங்க. ஆனாலும் காந்தி அதனால வலுவிழக்கல. திரும்ப எழுந்தாரு. நிறைய கத்துக்கிட்டாரு. எல்லா சவால்கள்லையும் ஜெயிச்சாரு. 1947ல இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. அடுத்து நம்பர் 7, எல்லாரோடையும் கொலாபரேட் பண்ணணும். தலைவனாகிறதுக்கு முன்னாடி நீங்க உங்களை மாத்திக்கணும். முதல்ல உங்களுக்குள்ள பாசிட்டிவா இருந்தாதான் தலைமை பதவியை அடைய முடியும். அதை சரியா செயல்படுத்த முடியும். டீம்ல இருக்க எல்லாரையும் மதிச்சு அவங்களோட ஐடியாக்களையும் முன்வந்து ஏத்துக்கணும். எல்லாரோடையும் ஒற்றுமையை உருவாக்கணும். நிறுவனம் முன்னேறணும், சமூகம் முன்னேறணும். அதனால சுத்தி இருக்க 2-3 நிறுவனங்களோட கொலாபரேட் பண்ணணும்னா அதை செஞ்சுதான் ஆகணும். மக்களுக்கு நல்லது நடக்குதுன்னா அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒற்றுமையா ஒன்னா செயல்படுறதுதான் இங்க சீக்கிரமே வளர்ச்சியை கொடுக்கும். இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ISS ப்ராஜெக்ட் ஒன்று நடந்தது. இதுல ஒரு நாடு மட்டும் இல்ல, யுஎஸோட நாசா, ரஷ்யா, யூரோப், ஜப்பான், கனடான்னு பல நாடுகளோட ஸ்பேஸ் ஏஜென்சி ஒன்னு சேர்ந்துதான் இந்த ISS ப்ராஜெக்ட பண்ணாங்க. ஒவ்வொரு நாடுகிட்டையும் டெக்னாலஜி மாறுபட்டுச்சு, அவங்க செய்முறை மாறுபட்டுச்சு. ஆனாலும் ஒன்னு சேர்ந்து ஒற்றுமையோட டிசைன் பண்ணி விண்கலத்தை கட்டமைச்சு விண்வெளியில நிறைய ஆராய்ச்சிகளை செஞ்சாங்க. அதுவும் மனித எண்ணத்தோட நல்லதுக்காக செஞ்சாங்க. இதுல பல தகவல்களை கண்டுபிடிச்சாங்க. எப்படி விண்வெளியில விவசாயம் பண்ணலாம், செடிகளை வளர்க்க முடியுமா, கிராவிட்டி எப்படி இருக்கு, தண்ணி இருக்கா, மனுஷனோட உடல்ல இருக்க எலும்பு, ரத்தம் இதெல்லாம் எப்படி விண்கலத்துல செயல்படும், அதுக்கும் பூமியோட சூழலுக்கும் என்ன வித்தியாசம், எதனால பேரிடர்கள் பூமிக்கு வருது, ஏன் வானிலை மாற்றம் ஏற்படுது, கதிர்வீச்சுகள் இங்கிருந்து தாக்கம் ஏற்படுத்துதா. இப்படி விஞ்ஞானிகள், என்ஜினியர்ஸ், ஆஸ்ட்ரோநாட்ஸ் எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சாங்க. மனித இனத்தை ஸ்பேஸ்ல இருக்க வெவ்வேறு கிரகங்கள்ல வாழ வைக்கிறதுக்கான நிறைய ஆராய்ச்சிகளை செஞ்சாங்க. சோ ஒற்றுமையோட சேர்ந்து செயல்பட்டா நிறைய கண்டுபிடிக்க முடியும்னு இந்த ISS ப்ராஜெக்ட் சொல்லி தந்துருச்சு. அடுத்து நம்பர் 8, எல்லாரையும் வழி நடத்தணும். பாஸ் தான் மேல உட்காந்துட்டு எல்லாரையும் வேலை செய்யுங்கன்னு சொல்லுவாரு. ஆனா ஒரு தலைவன் கூட இறங்கி நின்று என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு கத்து கொடுப்பான், வழி காட்டுவான். ஒரு தலைவன் அடுத்தவங்களை வழி நடத்துறதுக்கு முன்னாடி தான் முதல்ல எல்லாத்தையும் எப்படி ஃபாலோ பண்றதுன்னு கத்துக்கணும். பணிவோட எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கணும். எல்லா மக்களும் ஒரே எண்ணத்தோட இருக்க மாட்டாங்க. 5 விரலும் வெவ்வேறு மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி எல்லா மக்களும் வெவ்வேறு மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி முறைகளை வச்சுதான் அவங்கள வழி நடத்தணும். சிறந்த தலைவர்கள் நல்ல வழியில நடந்து மத்தவங்களையும் அதே நல்வழியில நடத்தி கொண்டு போகணும். 1930ல உப்புக்கும் வெள்ளக்காரங்க வரி போட்டாங்க. ஆனா மகாத்மா காந்தி இந்த வரியை எதிர்த்து உப்பு சத்தியாகிரகம் போராட்டம் செஞ்சாரு. சபர்மதி ஆசிரம்ல இருந்து தண்டி வர நடந்தே போனாங்க. அதுவும் 240 மைல்களுக்கு நடந்தாங்க. அவர் பின்னாடியே நிறைய பேர் ஃபாலோ பண்ணி வந்தாங்க. எல்லாரையும் அஹிம்சை வழியில கூட்டிட்டு இந்த போராட்டத்தை அவர் செஞ்சாரு.
இடையில வெள்ளையர்கள் நிறைய கொடுமைகளை செஞ்சாங்க, சீண்டுனாங்க. ஆனாலும் அந்த போராட்டத்துல யாரும் வன்முறையை கையில எடுக்கல. அந்த அளவுக்கு காந்தி நல்ல தலைவரா எல்லாரையும் வழி நடத்தினாரு. இந்த 8 முக்கிய கொள்கைகளை புரிஞ்சு நடந்துக்கிறவன் தான் சிறந்த தலைவன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அப்புறம் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.